இங்க 4 பேர் ஓஜா போர்டுல பேய் வர வைக்கிறேன்னு சொல்லி ஏதோ பண்ணிட்டு இருக்கானுங்க. அதை பார்த்தா இவன் பேய் வந்துச்சான்னு கேட்கறான். காலையில இருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இதுவெல்லாம் அந்த பேயே வரலன்னு சொல்லிட்டு இருக்கான். தீபாவளி டைம்ல அந்த பசங்களை 2 பேர் பட்டாசு வாங்கிட்டு வந்து வெடிக்கலாம் சொல்லிட்டு பசங்களை கூப்பிட்டு உள்ள போறாங்க. பார்த்தா இவன் எல்லாரையும் கூப்பிட்டு ஓஜா போர்டுல வச்சு பேய் வர வச்சிட்டு இருக்கான். இவங்க பேய் வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓஜா போர்டுல 4 பேர் சேர்ந்து ஆத்மாவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பேய் வரல. கடுப்பாயி பட்டாசு வெடிக்கவே கிளம்பிடுறானுங்க. சோ இவங்க போனதுமே அவங்க நம்ப வைக்கிறதுக்காக கேரம் போர்டுல ஓஜா போர்டு மாதிரி வரைஞ்சு வைக்கிறான். தென் கேரம் போர்டு போர்டெல்லாம் கொட்டி விட்டு கிளாஸ் நவுற மாதிரி ஒரு செட்டப்பை போட்டு வைக்கிறான். இப்போ எல்லாரையும் கூப்பிட்டு இந்த தடவை கண்டிப்பா பேய் வரும் சொல்லிட்டு எல்லாரையும் உட்கார வச்சு ஆத்மாவேன்னு சொல்றான். பார்த்தா கிளாஸ் நவுறுது. அதை எல்லாரும் நம்பிடுறாங்க. சோ இவங்க எல்லாருமே சின்ன சின்ன கொஸ்டின்லாம் கேட்கறாங்க. அது இவனே கிளாஸ் பத்தி ஆன்சர் பண்றான். இன்னைக்கு இது போதும், நாளைக்கு ப்ரிப்பேர்டா வந்து நிறைய கொஸ்டின் கேட்கலாம் சொல்லிட்டு மூடி வச்சிடறாங்க. அடுத்தால இன்னும் 2 பேர் சேர்ந்துறானுங்க. அதுல ஒருத்தன் என்னோட இறந்து போன நாயோட பேரை சொன்னாதான் நான் நம்புவேன்னு சொல்றான். அதை கேட்டதுமே இவனும் என்ன படம் தெரியாம முடிச்சிட்டு இருக்கான். பார்த்தா இந்த தடவை கிளாஸ் அதுவே ஆட்டோமேட்டிக்கா நான் வந்து ப்ரௌனின்னு சொல்லிட்டு நேம சொன்னமே அவன் ஷாக் ஆயிடுறான். அன்னைக்கு இருந்த ஊர்ல இருக்க எல்லாருமே இந்த பேச்சுலர் பசங்க ரூம்ல வந்து எதெல்லாம் காணுமோ சொல்லி இந்த போர்டுல கேட்கறாங்க. அதுவும் ஆன்சர் பண்ணுது. அதனால கூட்டம் சேர்ந்து பானிபூரி கடையே வந்துருது.